ராம் சீதா இல்லை இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. மகாலட்சுமி சேதுராமன் பேசுறது எல்லாத்தையும் வந்து கேட்குறாங்க நம்ம அர்ச்சனா. ஐயோ என்னடா அது, நமக்கு எதிராக வந்து சதி திட்டம் வந்து போடுறியா? சரி சரி, இப்போ நான் இல்லைன்னா ஒரு பேச்சு, நான் இருக்கும்போது ஒரு பேச்சா? இனிமேட்டு இந்த அர்ச்சனானா யாருன்னு தெரிஞ்சுப்பேன்னு சொல்லி உச்சகட்ட கோவத்தில் வந்து வந்துட்டு இருக்காங்க சுபாஷ் இருக்கிற ரூமுக்கு. சுபாஷ் வந்து கேட்குறாங்க, உண்மையிலே நீ அந்த மருந்து வந்து கலந்தியா? இப்போ கலந்தோம் கலக்கலை அதெல்லாம் முக்கியம் இல்லை. உள்ள உங்கள் அண்ணி என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்கான்னு தெரியுமா? யார், மகாவை சொல்கிறியா? என்னாச்சு? சேதுராமன்ட்ட என்னை ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து மாட்டி விட்டுட்டு இருக்கா. கல்பனா வர்றதுக்கு முன்னாடி அவள் சொல் பேச்செல்லாம் நான் கேட்டுட்டு இருந்தானா, தலையாட்டி போகும் மாதிரி. கல்பனா வந்ததுலேருந்து எனக்கு புத்தி கொஞ்சம் வேலை செஞ்சிருச்சுன்னு அவளுக்கு வருத்தம். அதனால தான் அவள் இப்படியெல்லாம் திமிரா வந்து நடந்துக்கிட்டு இருக்கா. 25% ஷேர் வந்து எழுதி தரேன்னு சொல்லியிருந்தால, அதுக்காக தான் அவள் இப்படியெல்லாம் வந்து மாற்றி மாற்றி பேசுகிறா. மகா அப்படியெல்லாம் செய்ய மாட்டாளே, என்ன தெரியுமா நடந்துச்சுன்னு சொன்னோன்னு ஒட்டுமொத்த கதையும் சொல்லிட்டாங்க அந்த இடத்துல. நீ உண்மையிலே வந்து மருந்து கலந்தியா? ஆமாம் நான் தான் கலந்தேன். ஏன்னா அப்போ தான் 25% ஷேர் வந்து கிடைக்கும். இல்லாட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம மாட்டை நடு ரோட்டில் நிற்க வேண்டியது தான். இப்போ மகா போகிற போக்க பார்த்தா நிச்சயம் நமக்கு பேர் எதிர்ச்சி தர மாதிரி தான் பண்ணுவாங்கிற மாதிரி தான் அர்ச்சனா வந்து திங்க் பண்ணுறாங்க. சீதா கிட்டேன்னு திருடி வந்து மை வந்து வச்சுக்கிட்டாங்களே, அது வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. கண்ணெல்லாம் உருட்டி ஒரு மாதிரியா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல. என்ன இவ ஒரு மாதிரியா இருக்காளே, ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்துக்கு எந்திரிக்கிறாங்க நம்ம சுபாஷ். என்னடே ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது கண்ணத்துலேயே பொழிச்சு பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க. வெளியில் வந்து பொத்து பொத்துன்னு விழுவுறாங்க. ஏய், ஒருவேளை அந்த செக்யூரிட்டிக்கு நடந்த மாதிரி இவளுக்கு எதுவும் நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லும்போது அலறி அடிச்சுட்டு ஓடி வராங்க. மகாரோம் வந்து கதை வந்து தட்டுறாங்க சுபாஷ். என்னாச்சு, அவன் நடந்துக்கிற விதமே எனக்கு சரியில்லை அப்படின்னு சொன்னேன். தங்கச்சியிலேருந்து எல்லோரும் வந்து ஏஞ்சி வராங்க. அப்பா என்னப்பா ஆச்சு அம்மாவுக்கு, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லும்போது, கிட்டக்க போயிடாத, என்னையே தூக்கி போட்டு மிதிச்சிக்கிட்டு இருந்தா, எப்போதும் அடி வாங்குறது தானே நீங்கள் அப்படின்னு சொல்லி சபையில் வச்சு அசிங்கப்படுத்துகிறாங்க. சுற்றியெல்லாம் என்ன பண்ணுற ஏது பண்ண தெரியாமல் இருக்கிறப்ப மகா வந்து பார்த்தப்ப தான், என்னது சீதா வந்து வச்ச மையை இவங்க திருடி வச்சுக்கிட்டாங்களா, இல்லை என்ன இது ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி மகா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து சீதா வந்துட்டாங்க, உமா வராங்க. அவங்க மேலே பழி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வேஷம் போட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஏய் என்னை பார்த்தா என்ன வேஷம் போடுற மாதிரியா தெரியுது அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் சொல்லி யாருக்கும் வந்து அடங்கவே இல்லை அந்த இடத்துல. நம்ம அர்ச்சனா சீதா வந்து பார்த்தோன்னே, என்ன எஜமானே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பவ்யமாக வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல. ஏன்னா சீதா சொல்லி தானே இது எல்லாம் வந்து கண்ணில் வந்து வச்ச மாதிரி அவங்க மைண்டில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. என்னது அர்ச்சனா என்னடா யாருக்கும் வந்து அடங்கலை, ஆனால் சீதாக்கு மட்டும் சொல்கிறானா? சீதா தான் மைய எடுத்து கொடுத்துருப்பாளோ? கடைசி நேரத்தில் சொன்னாலே உங்கள் கண்ணுக்கு வந்து மை ரொம்ப அழகாக இருக்கணும். அப்போனா அந்த மை யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்களோ? சுபாஷ் இந்த விஷயத்தை வந்து பெருசுப்படுத்த வேணாம். போய் வந்து அர்ச்சனா வந்து ரூமில் வந்து தூங்க வைங்க. எதுவாக இருந்தாலும் காலையில் சரியாயிடும். இதை எப்படி சரிப்படுத்தணும்னு தெரியவே இல்லையே. அவங்க பைத்தியம் பிடிச்சி வீட்டை விட்டு ஓடுற மாதிரி தான் தெரியுது. நம்ம வச்ச ஆப்பு நமக்கே வந்து பிரதிபலிச்சிருச்சேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம மகாலட்சுமி துறை வந்து கண்டுபிடிக்கிறாங்க, இது வேற ஏதோ பிரச்சனையால இருக்குது. இவங்க இது மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா சாமானியத்தில் அர்ச்சனா அது மாதிரிலாம் ஆகக்கூடிய பொண்ணு கிடையாது. வேறு யாரும் ஏதோ செஞ்ச மாதிரி தானே இருக்குது. ஒருவேளை மந்திரம் தந்திரன்னு மகாலட்சுமி வந்து ஒரு வாரம் வந்து விரதம் வந்து எடுத்துக்கிட்டாலே அதனால் எதுவும் இருக்குமோ அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. மையின்னு ஏதோ ஒன்று வார்த்தையை வந்து விட்டுட்டாங்க நம்ம அர்ச்சனா. நான் மையா கொடுத்து வச்சேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம மகாலட்சுமி. என்னது மையின்னு வேற சொல்கிறாங்களே, வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் போல இருக்குது. நம்மளை கூட கண்மையை வச்சுக்கிங்களான்னு கேட்டப்ப எப்படி இது சாத்தியமாச்சுங்கிற மாதிரி சீதா யோசிக்கும் போது தான் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. கண்மையில் தான் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கலக்கிறதுக்காக வந்து வந்திருக்காங்க நம்ம மகாலட்சுமி. வரப்போ தான் வந்து அம்மா பேசினது எல்லாம் புடவை மேட்ரு எல்லாம் வந்து தெரியுது. ஆனால் இந்த கண்மை எப்படி வந்து அர்ச்சனா கிட்ட போச்சுன்னு சொல்லும்போது தான் அந்த ரெசார்ட்டுக்கு போகும்போது வந்து அர்ச்சனா வந்து மறைச்சி வச்சுக்கிட்டது, அவங்க கண்மையில் வந்து வச்சுக்கிட்டது, இது எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஞாபகம் வருது நம்ம சீதாக்கு. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அப்போனா கண்மையை வச்சு நீங்கள்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டிங்களா? சரி சரி, பாஸ் வந்துட்டாங்க, பாஸுக்கிட்ட இதையும் சொல்கிறேன். அப்போனா விரதம் இருந்ததெல்லாம் நீங்கள் ஒரு மாதிரி தில்லுமுள்ளு பண்ணுறீங்க, அர்ச்சனா ஒரு மாதிரி தில்லுமுள்ளு பண்ணுறீங்களா? இனிமேட் மாப்பிள்ளைகிட்ட சொல்லிட்டு நான் மட்டும் என் பொண்ணை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது, முதல்ல அதை செய்யுங்கிற மாதிரி துறையிலேருந்து எல்லாரும் பேசுகிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னடா போகுதுன்னு.